மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று கோலாகல தேரோட்டம் நடைபெற்றது. சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் பெரிய தேரிலும் மீனாட்சியம்மன் சிறிய தேரிலும் எழுந்தருளினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சித்திரை திருவிழா தேரோட்டத்தால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. நான் வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த திருவிழா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 18 வருஷமாக மதுரையில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எந்த ஊர்லேயுமே நமக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு மதுரை சித்திரை விழா மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸிங் வந்துட்டு எந்த ஊர்லேயுமே நடந்தது கிடையாது. அந்த மீனாட்சியோட சொக்கநாதரோட வைப்ரேஷன் வந்துட்டு நம்ம நிற்கிற இடத்துலையும் அந்த ஒரு விசேஷத்துலேயும் அந்த ஒரு பாட்டுலேயே எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரோட ஃபேஸ்லேயும் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த மீனாட்சியோட அருள் அவங்க எல்லா மூஞ்சிலையுமே ஆக்சுவலாக வந்து நல்லபடியாக ரொம்ப அழகாக தெரியும். எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் கை குழந்தை முற்கொண்டு பிறந்த குழந்தையெல்லாம் ஒரு 6 மாத குழந்தையெல்லாம் தைரியமாக எடுத்துட்டு வர ஒரே ஒரு ஃபங்க்ஷன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுல நம்ம மதுரை சித்திரை திருவிழா தான். இது விசேஷம் எங்கேயுமே கிடையாது. மீனாட்சி எல்லா மக்களையும் நல்லபடியாக ஒத்துழைச்சி இந்த மாதம் அது இது செலுத்துதுல அது ஆச்சு. 6 மாதம் மீனாட்சி ஆச்சு. ஆமாம், யாரும் எந்த குறையும் வைக்காதுல்ல. அவள் காலடி தானே இருக்கும். 40 வருஷம் 44 வருஷம் மதுரைக்கு பெருமை சேர்க்கிற விஷயம் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துலேருந்து இது தேர் இழுக்கிற வரைக்கும் அழகர் ஆற்றுல இறங்குற வரைக்கும் நம்ம மதுரைனாவே சூப்பர் தான். அது வர்ணிக்கு அளவே இல்லை. இந்த வெயிலின்னு பார்க்காம இவ்வளவு கூட்டத்தில் கூட அந்த மக்கள் வந்து இதை பார்க்குறாங்கன்னா அந்த மதுரைக்கு ராணி அந்த மீனாட்சி புண்ணியம் தான் பார்க்குறது. தேரோட்டம் வந்து மக்கள் மனதில் நீரோட்டமாக இருக்குது. அது வந்து என்றைக்குமே மாறாத ஒரு செல்வ செழிப்போடு இருக்குது. தேர் ஆடி அசைஞ்சு வர்றது அன்னை மீனாட்சியே அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. அது வந்து சொக்கநாதர் மீனாட்சி அவங்களுடைய அருள் மதுரை மக்களுக்கு என்றைக்கும் நீடித்து இருக்க வேண்டும். மதுரை மாவட்டத்தில் வந்து புறமே யுத்தத்தில் நல்லாயிருக்கும், ஃபேமஸாக இருக்கும். இது வந்து பெரிய திருவிழா. இது வந்து வெயிலுக்கு நாங்கள் எல்லாருமே தொண்டு மாசிடுவாங்க. அங்கே சாமி பார்க்குறது அந்த தேர் வர்றது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நிறையாவது வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அதெல்லாம் சாப்பிட்றது இந்த கூட்டத்தோடு சேர்ந்து அப்படியே ஜாலியாக போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். திருவிழானாலே அப்படியே வந்து சாமியை பார்த்தோன்னே அப்படியே மெய்சிலுக்கு சூப்பராக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் பிறந்ததே மதுரை தான். மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக பார்த்துட்ருக்கோம் திருவிழா. இதே திருவிழா தான் எங்கள் வீடு. கண்பாளையம் குறுக்குன்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த திருவிழா தான் வீடு. வருஷம் வந்து சாமி கும்பிட்றது வந்து பார்ப்போம். இன்றைக்கி தேரோட்டம், நேற்று வந்து பூப்பல்லக்கு நடந்தது, திருக்கல்யாணம் சிறப்பாக நடந்தது. இன்றைக்கி வந்து தேரோட்டம் வந்து 4 வீதிகளுக்கும் வரும். அதனால தான் ஜனங்க இன்றைக்கி கூட்டம் நிறையா இருக்குது. நாளைக்கு வந்து திரும்பவும் ஈவினிங் வந்து திரும்பவும் வரும். நேற்று வந்து சாயந்தரம் வந்து பூப்பல்லக்கு இருந்தது. பூப்பல்லக்குலேயும் உங்களுக்கு வந்து பக்தர்கள் நிறைய கூட்டங்கள் வந்து பார்ப்பாங்க.
தேர் ஆடி வசதி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் சொல்ல முடியும். நம்ம இந்த தேரோட்டம் வந்து கிட்டத்தட்ட நம்ம திருவாரூர் தேர் மாதிரி ரொம்ப அழகாக ஆடி அசைஞ்சு நல்லா வரும். அங்கே வந்து பக்தர்கள் வந்து இதுக்குன்னே வந்து விரதம் இருந்து தேர் இழுக்கிறதுக்காக இளைஞர்கள் ஒன்று கூடி தேர் வந்து இழுப்பாங்க. மீனாட்சியோட தேர் திருவிழா பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம். இது கிட்டத்தட்ட 50 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால தேர் திருவிழா தவறாமல் பார்த்துட்ருக்கோம். மதுரையில் வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குது. வருஷம் கூட்டம் அதிகமாகிட்டு தான் போகுதே தவிர குறையவே இல்லை. அதனால் மீனாட்சியோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக ஊரில் இருந்தெல்லாம் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. மதுரை மீனாட்சி கல்யாணம் வந்து நல்ல சிறப்பாக நடந்துச்சு. அதே போல் நாங்கள் எல்லாருமே தேருக்காக வந்திருக்கோம். நல்ல கூட்டம், நல்லபடியாக எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லி அன்போடு அந்த அனுபவம் எல்லாம் அதெல்லாம் எப்பயுமே கண்குள்ளா காட்சி. அதெல்லாம் யாருமே மதுரையில் இருக்கிறவங்க யாருமே அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அதை வந்து பார்க்குறதே ஒரு புண்ணியம். நாங்கள் சித்திரை திருவிழா பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விசேஷம் திருத்தேரோட்டம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கோம். ஈவன் தான் நாங்கள் இப்போ கேரளாவில் செட்டில் ஆகிருக்கோம். கல்யாணம் முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் எல்லாமே அதுதான். இருந்தாலும் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். சாமியை சந்தோஷமாக கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்ன மனசில் நினச்சி பிரார்த்திச்சு நம்ம மீனாட்சி அம்மனை பார்க்க வந்தாலும் அது நம்ம கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. என்னோடய சின்ன வயசுலேருந்து இதுதான் என்னுடைய அனுபவம். இவ்வளோ வருஷமாக இது கண்டினியூஸாக இந்த திருவிழாவை அப்படியே அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த அனுபவங்கள் இல்லையா, அந்த பழமை மாறாமல் இப்போவும் அது கண்டினியூஷனாக கொண்டு வர்றது. எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு அந்த மதுரைனாலே ட்ரெடிஷன் தான். அந்த பழமை மாறாமல் இப்போவும் இருக்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு 30 வருஷமாக பார்க்குறோம். வருஷம் பார்க்கும்போது எப்பயும் புதுசாக பார்க்குற மாதிரியே நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கும். மதுரைன்னா நல்ல சித்திரை திருவிழா தான். மக்களோட கூட்டத்தோட சாமி பார்க்குறது வந்து ரொம்ப இதாக இருக்கும். திருவாரூர் தேர் எப்படி அசைஞ்சு வருமோ அதே மாதிரி மதுரையோட தேர் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மனோட தேர். மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் பாரம்பரியமாக இந்த சித்திரை திருவிழா பார்க்குறது வந்து அவ்வளோ அம்சமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீனாட்சி அம்மன் வந்து அதுக்கு திருக்கல்யாணம் பண்ணி பார்க்குற ஊர் வந்து எங்கள் மதுரை தான். அவ்வளோ அழகாக இருக்கும். மதுரைனாலே அவ்வளோ ஃபேமஸான ஊர். இங்கே எப்படி ஜிகர்தண்டா மதுரையில் ஃபேமஸாக இருக்கும், அதே மாதிரி சித்திரை திருவிழான்றது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் தேரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ காலையிலே 4 மணிக்கு கிளம்பி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த தேரில் வந்து மீனாட்சி அம்மன் வர்ற அழகு இருக்கே, அதை பார்க்குறதே அவ்வளோ அம்சமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம். திருக்கல்யாணம் மற்றும் தேரோட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் நடைபெற உள்ளது. அழகர் மலையில் இருந்து புறப்படும் கள்ளழகர் நாளை எதிர் சேவை நிகழ்விலும் மே 1ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்கியும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்.